அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 15:58 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விரதமாயிராதென்று அறிந்து அவருக்குள் உறுதிப்பட்டவர்களையும் நிலைத்திருக்கிறவர்களையும் எப்பொழுதும் ஒரு கிரியையிலே பெருவளம் இருப்பீர்களாக என்று வசனத்தை கேட்டுக்கொள்கிற தேவ ஜனங்களை, நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய வேதத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரமாணத்தை நடக்கும்போது அவரிடமாக நாம் நடக்கும்போது நாம் திடமாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் பெருகலாக இருக்க வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. சோத்திரங்க தாவே, இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யப்படி ஜெபிக்கிறேன் அப்பா. எஸ்அப்பா, எங்கள் சபையை ஆசீர்வதிங்க ராஜா. எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க, சென்னை பட்டணத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் இந்தியா தேசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. எஸ்அப்பா, சோத்திரங்க தாவே, எல்லா பிள்ளைகளும் வாழை பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் அப்பா. ஆண்டவரே, சோத்திரங்க தம்முடைய வருகை போ நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. விசுவாசத்தில் பெருகி வளர செய்யுங்க தகப்பன். நித்திய வாழ்வை சுந்தரிக்க கிருபை தாங்க ராஜா. புதியகான மகிமையாகவும் இயேசு கிறிஸ்துவுக்கே சத்துகிறேன். மீட்பெரும் மற்றவமாக இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.